ஹலோ ட்ரேடர்ஸ், உங்ககிட்ட மல்டி இயர் பிரேக் அவுட் தரப்போகிற 3 பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அண்ட் இந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே ட்ரேடர்ஸ் என்னோட ரேடாரில் நானுமே வச்சுருக்கேன். நீங்களுமே உங்கள் ரேடாரில் வைப்பீங்களா? டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடர்ஸ், வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாகவே லேர்ன் பண்ணலாம். ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான செம்மையான அதுவும் சூப்பரான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமாக என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் கணேசா எஸ்கோபேர். அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே நம்ம டேரெக்டாகவே இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுவுமே டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு 51% கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத கிளியராக பார்க்க முடியும். அண்ட் அது போக டெய்லி பேசிஸ் கேண்டலில் பார்த்தீங்கன்னா இங்கே கிளியராக பார்க்கலாம். 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து பிரேக் அவுட் தந்தப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 1.38 மில்லியன் ஒரு நல்ல பிரேக் அவுட் கிடச்சிச்சு. அதுலேருந்து ஒரு ரேலியுமே நல்லா அதிகமாகவே இங்கே தந்ததை கிளியராக பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 25% ஒரு ப்ராஃபிட் ரிட்டர்னில் தான் இன்னுமே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் கம்பெனி இது ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பார்த்துச்சுன்னா மார்க்கெட் கேப் 3200 crores இருக்குது. இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் PE 84 இருக்குது. ஏன்னா இண்டஸ்ட்ரி PE 22 தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு நியர் வந்து ஒரு 3 டைம்ஸ்க்கு மேலே ஸ்டாக் ப்ரைஸ் ஓவர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகிறத கிளியராகவே நம்பர்ஸில் பார்க்க முடியுது. ROCE 5% இருக்குது, ROE 3% இருக்குது. எனக்கு ரெண்டுமே ரொம்ப ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. ப்ரொமோட்டர் கிட்ட 39% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்க 39%ல் ஆல்மோஸ்ட் 31% ஸ்டேக்ஸ் வந்து இங்கே பிளச் பண்ணியிருக்காங்க. நியர் அபவுட் வந்து இதுவுமே ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது. டெட் கிட்டேயுமே 0.39 இருக்குது. இதுவுமே இங்கே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நெகட்டிவாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா அப்படி இருந்தாலும் இந்த ஸ்டாக்கை நான் ஏன் சொல்கிறேன்னா இங்கே ஒரு நல்ல பெட்டரான ஒரு சேட் பேட்டர்ன் மேக் பண்ணியிருக்கு. அதாவது நான் இந்த ஸ்டாக்கையுமே இங்கே உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்க்கு ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பாசிட்டிவான ஃபஸ்ட்டு திங் இப்போ பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. அண்ட் செகண்ட் இங்கே இருந்துமே ஒரு நல்ல ப்ராப்பரான சப்போர்ட் ரிவர்சல் பவுன்ஸ் பேக்குமே இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்குமே வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதேமாதிரி நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். அண்ட் மார்க்கெட்டில் இங்கே ப்ராஃபிட் டைமே இங்கே மேக் பண்ணலாம். இதுக்காகவே என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி நான் ஒன்று விடாமல் ஃபுல் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரெகுலர் ப்ரைஸ் 5000 சேல் பண்ணுறேன். ஏன்னா அதே வந்து இப்போ டேரெக்டாக ஃப்ளாட்டாக 40% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு 3000லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்களாகவே இண்டிவிஜுவலாக மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். என்னோட இயர்லி மெம்பர்ஷிப்புமே இருக்குது. ரொம்ப அதிக பேர் இந்த பிளானில் தான் இங்கே ஜாயின் பண்ணுறாங்க. ரெகுலர் ப்ரைஸ் 3500 சேல் பண்ணுறேன். ஏன்னா அதே வந்து இப்போ டேரெக்டாக 42% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு 2000லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இயர்லி மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளோட மெம்பர்ஷிப் குரூப் இருக்குது. நான் ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டலை குரூப் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட்டு ஒரு டைம் மட்டும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே நம்ம டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். அண்ட் ட்ரேடர்ஸ், இந்த ஸ்டாக்கை பற்றி நான் ஆல்ரெடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் மல்டி இயர் பிரேக் அவுட்டில். அண்ட் அதே மாதிரி தான் இப்போயுமே பார்த்தீங்கன்னா அப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, அங்கேருந்துமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு அரவுண்ட் இங்கேருந்து ஒரு 11% மேலே அப்சைட்லாம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்க முடியும். நான் ப்ரீவியஸ் ஒரு தடவை சேட் மேக் பண்ணிட்டேன்னா அது அப்படியே தான் இருக்கும். இங்கே கிளியராக பார்க்கலாம். இங்கேருந்து பிரேக் அவுட் ஆச்சு பார்த்தீங்களா, நான் இங்கே சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் டைம் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆச்சில் அப்பயுமே நான் உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். மீன்ஸ் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண தவிர உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இதேமாரி நம்ம மந்த்லி பேசிஸில் இங்கே கேண்டில் பார்த்தீங்கன்னா இதுவுமே கிளியராக ஆல்மோஸ்ட் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் இங்கே பாசிட்டிவாக இருக்கிறத கிளியராக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 2 மந்த் இந்த ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் வந்து க்ரீன் கேண்டில் இங்கே பாசிட்டிவாக இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே ஒரு செம்மையான சான்ஸ் இருக்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத கிளியராக பார்க்கலாம். இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான அப்கமிங் டைம்ஸில் மல்டி இயர் பிரேக் அவுட் வந்து ஆல்ரெடி ஆகிடுச்சு. இருந்தாலும் வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் ஒரு நல்ல பெட்டரான ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. கிளியராக புரிஞ்சிருக்கும். அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண தவிர ட்ரேடர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் ரெயின் இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுவுமே இங்கே டெக்னிக்ஸ் பார்த்துச்சுன்னா ஒரு அரவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஒரு செம்மையான ரேலி தந்திருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்க முடியுது.
அரவுண்ட் இங்கேருந்து நம்ம பார்த்தாலும் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் தந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் வந்து 65% செம்மையான ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து இங்கே தந்ததை கிளியராகவே பார்க்கலாம். அண்ட் அது கூடவே ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் 7400 crores இருக்குது. இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பிஇ 24 இருக்குது, இண்டஸ்ட்ரி பிஇ 15 இருக்குது. நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஓவர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகுதா இல்லை அண்டர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகுதான்னு. ROC 8% இருக்குது, ROE வந்து மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 0 தான் இருக்குது. சொல்கிற அளவுக்கு பெருசாலாம் இல்லை, இங்கே கேவலமாக தான் பார்க்க முடியுது. டேரெக்டாக ஓப்பனாக சொல்கிறது ஒரு பெட்டர் தான். ப்ரொமோட்டர் கிட்ட 41% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்க எந்த ஸ்டேக்ஸுமே பிளேஸ் பண்ணவே இல்லை, இது பாசிட்டிவான விஷயம். அண்ட் டெட் ஈக்விட்டி 1.32 இருக்குது. இது ஆல்மோஸ்ட் வந்து அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. ஒன்ஸ் நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம் பேங்கிங் செக்டர் ஸ்டாக்கானு. ஓகே, ஃபைனான்ஸ் செக்டர் ஸ்டாக் இல்லை, அதனால் டெட் ஈக்விட்டி இங்கே அதிகமாகவே தான், ரொம்ப அதிகமாகவே தான் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் டெக்னிக்கல்ஸில் இன்னும் டீட்டெயிலாக பார்த்துச்சுன்னா ஒரு அரௌண்ட் வந்து இங்கேருந்துமே நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து கிடச்சிருக்கு. ஒரு நியர் அபவுட் ஒரு இங்கேருந்து அப்படி சொல்லிட்டு ரேலி பார்த்தாலும் ஒரு இங்கேருந்து ப்ராப்பராக பார்க்கலாம். ஒரு நியர் அபவுட் 2002 வந்து ஒரு ஹை மேக் பண்ணிச்சு. அந்த ஹையை ஆல்மோஸ்ட் வந்து இப்போ தான் ரீசெண்டாக பிரேக் பண்ணியிருக்கு. 2022 ஒரு 2022 அப்படி நம்ம பிடிச்சாலும் ஒரு நியர் அபவுட் வந்து 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு அரௌண்ட் இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்கலாம். அண்ட் ட்ரேடர்ஸ் பிரேக் அவுட் இங்கே ஆயிடுச்சு, மல்டி இயர் பிரேக் அவுட், அதுவுமே இங்கே கிளியராக இருக்குது. அது போக ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவாங்க, ரிவர்சல் த பவுன்ஸ் பேக் இருக்குல்ல, அதுவுமே இங்கே கிளியராக இருக்குது. ஒன்ஸ் வந்து இந்த லைனை வந்து பார் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த ஸ்டாக்கையுமே கண்டிப்பாகவே இங்கே ரேடரில் வைக்கலாம். ஒரு நல்ல ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும், அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது, நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் இங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் கேபிட்டல் க்ரூ பண்ணுறதுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் ஜஸ்ட்டு ஒன் டைம் மட்டும் செக் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேடர்ஸ் என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்குது, பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், டெய்லி இதை போல் பெஸ்ட்டான செம்மையான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்த இந்த 3 பெஸ்ட்டான மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த ஸ்டாக்ஸ்லாம் உங்கள் ரேடாரில் வைப்பீங்களா அதையுமே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் ட்ரேடர்ஸ், நான் கண்டிப்பாக கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.